மத பிரச்சனையை தூண்டி அதில் குளிர்காயிறத பாரதிய ஜனதா கட்சி கடந்த 20 ஆண்டு காலமாக இந்தியாவில் செய்து 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 மாஸ்டர் ஆயிட்டாங்க. இதில் நீங்கள் ஒரு இடத்துல சின்ன சிக்கல் இருந்தால் போதும், உடனே அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க, பெரும் பிரச்சனை ஆக்கிடுவாங்க, அல்லது சிக்கலை உருவாக்குவாங்க. அது உங்களுக்கு தெரியுமில்ல. பாப்புலரான செய்யும் கொண்டு உண்டு பாரதிய ஜனதா சொன்னதில்லை. ஏங்க இந்த உலகத்தில் இருக்க முஸ்லீம்களை பூரா இல்லைன்னு ஆக்கிட்டா அப்போ நீங்கள் யாரை எடுத்து அரசியல் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா சொன்னாங்க, நாங்கள் முஸ்லீம்களை உருவாக்குவோம்னாங்க. சரியா? அந்த அந்த மாதிரி இவங்க பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனையை உருவாக்குவாங்க. அப்படி மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனையை அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்க ட்ரை பண்ணீங்கல்ல. மாறி மாறி ஒரே ஒரு நீதித்துறை சம்மந்தப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை பல்ட்டி அடிச்சிங்க. அப்போ நோ, வி வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்சஸ் சொன்னது யாரு? இந்தியாவில் எந்த மாநில முதல்வர் சொன்னாங்க? இவர் மட்டும் தான் சொன்னார், யூ வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்சஸ், யூ ஆர் நாட் டூயிங் இட் அப்படின்னு. ஸ்டர்னாக போய் கோயிலுக்கு நின்று சாயந்தரம் 6 மணிக்குள்ளே போய் உடனே போய் அங்கே போய் தீபத்தில் கல்லில் போய் ஏற்றுன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்ட பொழுது நோ, யூ வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொன்னது யார்? எப்படி ஒரு காவலாளுடைய மரணத்துக்கு முதல்வரே பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டாரோ, அதை போல அங்கே இருக்க மாவட்ட எஸ்பி நோ, ஐ வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்ஸ் சொன்னது மாவட்ட எஸ்பி இல்லை, அந்த மாவட்ட கலெக்டர் இல்லை, இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர். அவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அவர்கள் அதை சொல்ல வராது. அதை அனுமதிக்காதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்ல. அதை தொடர்ச்சியாக செஞ்சு இன்னைக்கு கோர்ட் சொல்லுது, இதுவரையும் போட்ட உத்தரவெல்லாம் செல்லாதுன்னு. அன்னைக்கு செஞ்சிருந்தா, திருப்பரங்குன்றத்தில் கலவரம் ஆகியிருந்தா, 2 தரப்பு ஒருத்தர் மோதி இருந்தா, இந்த இவ்வளவு உறுதியான முடிவு அந்த முதல்வர் எடுக்காமல் இருந்தா, இன்னைக்கு கோர்ட் ஓகே திருப்பரங்குன்றத்தில் எல்லா திருப்பையும் பின்வாங்குங்க, மறுபடியும் முதல்ல எல்லா கோட்டையும் அழைச்சு ஆரம்பிக்கலாம் சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த மாநிலம் தொடர்ச்சியாக அமைதியாக இருப்பதற்கு இதை போன்ற ஒரு முதல்வரும், இதை போன்ற கொள்கை கொண்ட ஒரு கட்சியும் வேணும். மற்றவர்கள்லாம் வரணுமா, மற்றவங்கெல்லாம் செஞ்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அது அறியாமல் இருக்காங்க. இதெல்லாம் செய்வாங்களான்னு தெரியாது. இல்லை, இப்போ திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா சொல்றாரு, நான் வெற்றி பெற்றேன்னா திருப்பரங்குன்றம் கோயிலில் தீபம் ஏற்றிடலாம் தீபத்தூண்ல அப்படின்றாரு. வெற்றி பெறுங்க, நீங்க வெற்றி பெறாம தொடர்ந்து அவர் வழக்கமா ஜெயிக்கிறவர் தானே. அதெல்லாம் பரவாயில்லைங்க. என்னங்க என்ன வழக்கமா ஜெயிக்கிறோம் உலகத்தில் ஒருத்தர் இருக்கானா என்ன? அப்படி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க வாங்க ஜெயிங்க, ஜெயிச்சு ஏற்றி பாருங்க. அது சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இதுவரையும் அதை ஏற்ற விடாமல் அதுதான் சொல்கிறேன். இவங்க திருப்பி திருப்பி ஏன் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எனக்கு தேர்தல் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விரும்புகிறது டெல்லி, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விரும்புகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. அதுக்கு ஒரு கொள்ளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது சும்மா வெந்ததை தின்ட்டு வெளிக்கு போகிற கட்சி, அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இவங்களோட சேர்ந்துருக்கோம், இவங்க சொல்கிறத கேட்போம் நம்ம அப்படின்ட்டு பேசாமல் கேட்குது. அந்த கட்சிக்கு தனிப்பட்ட கொள்ளை தான் இருக்கா? அவர் திராவிடம்னா என்னன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் யாரோ படித்தவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட பண்டிதர்கிட்ட கேட்கணுங்கன்றது. திராவிடங்கிறதே பண்டிதர்கள்ட்ட தாங்க. எப்படி பண்டிதர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வின்னு சொல்கிற ஆளில் போய் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கட்சியோட கடைக்கோடி ஆள் ஒரு ஆள், அவர் எம்எல்ஏவை ஜெயிச்சு தீபத்தூரில் போய் விளக்கு ஏற்றுவாரான். நீங்கள் பெரிய அலாவுதீன் அற்புத விளக்கு இந்த ஏத்துறாங்க இந்த விளக்க வைக்க.